அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவை வணங்கி, அண்டன் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் சிஎம், வரப்போகும் சிஎம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழியில் ஆணைக்கு இணங்க அண்ணன் பாக்குமார் மாவட்ட தலைவர் அவருக்கும் அவர் வழியிலும் அண்ணன் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் என்ஆர் சிவபதி அண்ணன் அவர்கள் மிக அருமையாக என்னை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஒன்றிய செயலாளர், அனைத்து ஒன்றிய செயலாளரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க லால்குடிக்கு. அதேபோல் லால்குடி மக்கள் பொதுமக்கள் சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், அதேமாரி போலீஸ் ஆபீசர்கள், மீடியா, அதே மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வெற்றி பெற வச்சாங்க. லால்குடி மக்களுக்கு வெற்றி பெற வச்சது நான் அவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் அவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதேபோல் அனைவருக்குமே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் லால்குடி மக்கள் அடிப்படை வசதி கேட்டிருக்கிறாங்க, பாத்ரூம் வசதி, அப்புறம் தண்ணி குடிநீர் கேட்டிருக்கிறாங்க, குடிநீர் பைப்பு, நெல் குடோன், நெல் தானிய குடோன் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மாணவ செல்வங்கள்லாம் கிரவுண்ட் கேட்டிருக்கிறாங்க விளையாடுறதுக்கு. அது மாதிரி நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கேட்டிருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி நிறைய கொடுத்திருக்கிறாங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம். அதே போல் நாங்களும் அவர் அந்த லால்குடி மக்களுக்கு நம்பர் 1 தொகுதியாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். டிமோரோஸ் மார்டின் அது என்னை வெற்றி பெற செய்திருக்காங்க. அவர்களுக்கு அனைத்து பொதுமக்கள், உறவினர்கள், என்னுடைய லால்குடி சொந்தங்கள் தான் சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல வேலை செஞ்சாங்க. ஒன்றிய செயலாளர் சூப்பர் நடேசனா இருக்கட்டும், அதே போல சிவகுமார் அண்ணன், பொன்னிசேகர், அதே மாதிரி நம்ம அருணகிரி அண்ணன், சிவகுமார் அண்ணன், அதே மாதிரி நம்ம பிச்சைப்பிள்ளை அவர்கள், ஜேக்கப் அவர்கள், அனைத்து ஒன்றியமும் நல்ல வேலை செஞ்சாங்க. அதே போல மகளிர்களும் செல்வமேரி அவர்கள், அதே போல நம்ம ஜெயா, உஷா, கீர்த்தனா எல்லாருமே நல்லா வேலை செஞ்சாங்க. உங்க குடும்பத்தில இருந்து 3 பேர் சட்டமன்ற உறுப்பினரா இப்போ வந்திருக்கிறீங்க. குறிப்பா தமிழகத்துல நீங்க உட்பட 2 பேரும், புதுச்சேரியில ஒருத்தவரும். இந்த கிரிட்டிக்கை பாசிட்டிவா பாக்குறீங்களா, நெகட்டிவா பாக்குறீங்களா? ஒரே குடும்பத்துல 3 எம்எல்ஏன்றது இல்ல, பாசிட்டிவா தான் பாக்குறேன். எப்படி இருக்கு அந்த ஃபீல்? ஏன்னா 3 கட்சி இல்ல, இது மிரக்கல் தான் சொல்லலாம். நாங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் 3 பேருமே. இது எங்களுக்கு நாங்க இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான் இது. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு, ஆட்சி அமைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட இந்த இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல முடியாது. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும் அதுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். எது பேச்சுவார்த்தை, எது சம்பந்தமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா, தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை குறிப்பிட்டீங்க. இவர் ஏதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க இல்ல, நடந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. தாவேகா சைடுல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ் அது தெரியல. கண்டிப்பா தாவேகா தலைவர் விஜயோட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இல்ல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கு. நன்றி.